வியூவர்ஸ், இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபேஸ் சேலஞ்சஸ். பிகினிங் இஸ் சேம் ஃபார் ஆல், பட் த எண்ட் இஸ் நாட் சேம் ஃபார் ஆல். நான் ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன், ரிலாக்ஸாக தான் லைஃப்பை லீட் பண்ணுவேன்னு நினச்சி இருந்தால் அது ரொம்ப 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 கஷ்டம். லைஃப்பில் முன்னேற முடியாது. லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் இன் ஆல் டைம்ஸ். இட்ஸ் a mixture of all good and bad times. Life is not bed of roses. It's of few problems or many problems. These problems will give us new experience and lesson to forward in our new life. Courage is not absence of fear. It's ability to go ahead in spite of that fear, knowing very well. Many people avoid facing challenges. The reason behind is very very shocking. நிறைய பேர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க, ஒதுங்கி போகிறாங்க. என்னன்னு ரீசனுக்கு போய் கண்டுபிடிச்சா ரொம்ப 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 சில்லியாக இருக்குது ரீசன்ஸ். சிச்சுவேஷன் வேணால் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம், அது குறை சொல்ல முடியாது. ஆனால் லைஃப்பில் சில ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆவணம், ஒதுங்கி போக முடியாது. அப்போ அந்த ரீசன்ஸ் என்னன்னு போய் பார்த்தா ரொம்ப ரொம்ப மைன்யூட் அண்ட் ஸ்மால். ஷைனஸ். another reason பார்த்தா ஃபியர். ஸோ தே டோன்ட் டேக் அப் த சேலஞ்சஸ். ஒரு வடிவேலில் ஒரு ஜோக் வர மாதிரி தான், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு, அந்த மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இங்கிலீஷ் நிறைய பேர் பேசவே மாட்டேன்றாங்க பசங்க. ஏன்டா பேச மாட்டேன்ற அப்படின்னு கேட்டால் வெக்கம், பயம், இது ரெண்டுமே நிறைய இருக்குது. செல்ஃப் ஷைனஸ். ஏன்னா மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸு கிண்டல் பண்ணுவாங்க, இல்லை வீட்டில் பேசினா வீட்டில் சிரிக்கிறாங்க, ஸோ எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த பயமும் ஷைனஸும் வந்ததுனால அதை லைஃப்பில் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அப்புறம் பார்த்துறாங்க லைஃப் லாங் அப்படி இருந்தால் இங்கிலீஷே பேச வராது. ஸோ அதனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன், போய் இங்கிலீஷ் பேசுங்கப்பா அப்படின்ட்டு. சரின்ட்டு அவங்க என்ன பண்ணானுங்க, போயிட்டு டுட்டோரியல் மாரி போய் சேர்ந்தானுங்க. சரிடா, டுட்டோரியல்லாம் போனால் வேஸ்ட்டுடா, காசு கட்டிட்டு கஷ்டப்பட்டு நீ பண்ணாலும் கற்றுக்க மாட்டீங்க, நான் சொல்கிறதா கேளுங்கன்னா. இல்லை அவங்க இல்லை சார் நான் டுட்டோரியல் போய் படிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு போனானு. அங்கே போய்ட்டு சில பேர் காசு கட்டிட்டு டுட்டோரியலில் போயிட்டு 30 days 60 daysன்ற காசு கட்டி படித்தாங்க. சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தேன், நம்ம இங்கிலீஷ் நான் பேச ஆரம்பிச்சிட்டியானா இல்லைன்னா. என்னடா கிளாஸ் ஜாயின் பண்ணலையா? நான் பண்ணிட்டேன் சார், ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் கிளாஸில் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க, நாங்கள் சரியாக ஃபாலோ பண்ணல, ஆனால் இங்கிலீஷ் பேச வரல அப்படின்ட்டான். என்ன தான் நடந்துச்சுடா கிளாஸில்? அப்படின்னா டெய்லி போகலாம். இங்கே இவங்கள மாரி ஒரு 30-40 பேர் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்ட்டு வந்து உட்காந்து இருப்பாங்க. அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே வந்து தமிழில் தான் பேசின்னு இருப்பாங்க. அப்போ எப்போ இங்கிலீஷ் தான் இம்ப்ரூவ் ஆகுறது? இங்கிலீஷ் பேசணுன்ட்டு போகிறது, காசு கட்டி கற்றுக்கணுன்ட்டு, அங்கேயும் போயிட்டு தமிழில் பேசினா எப்படி? அதனால் பீரியடாக முடிஞ்சு போச்சு சார், நாங்கள் கற்றுக்கல அப்படின்னா. நான் சொன்னேன், அப்போவே நான் சொன்னது கேட்டுக்கலாம் மேடம், காசு வேஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, கண்டிப்பாக காசு கட்டி போனாலும் நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க, அதுக்கு மைண்ட் செட் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கேட்குறேன்னா. நான் சொன்னேன், இல்லை நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், அதனால் வேஸ்ட்டா தம்பி. இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கேட்குறேன்னு. சரி நான் ஒன்றே தான் சொல்லுவேன் அப்படின்னா. ஒன்றே ஒன்றா சார்? ஆமாம், கண்டினியூஸாக 30 days நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன், தமிழே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அப்படின்ற சேலஞ்ச் எடுக்க முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டேன். அவன் யோசிச்சான் கொஞ்ச நேரம். இல்லை சார் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னா. இல்லை, இதுதான் 30 நாள் கண்டினியூஸாக நீ இங்கிலீஷ் தான் பேசணும், தப்போ கரெக்டோ ரைட்டோ எதுவோ தமிழ் வார்த்தையே வரக்கூடாது. யாருக்கிட்டேயும், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, எங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோ. ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பேசுவார், ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ். அந்த மாதிரி நீ பேச ஆரம்பிடா, 30 நாளுக்கு அப்புறம் என்னை வந்து பாரு அப்படின்னு. சரிடா, 30 நாளுக்கு அப்புறம் நான் பாரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. சரிங்க சார்ன்ட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் வந்தான், வந்து பேச ஆரம்பித்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டான். என்னடா தம்பி கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன்னா? சார் நான் வில் ஸ்பீக் இங்கிலீஷ் சார் அப்படின்னா. என்னடா கலக்கிறாடா அப்படின்னா. ஆமாம் சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், அசிங்கப்பட்டேன் சார், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு போனாலும் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார், அவங்கள பார்த்து ஓடவே ஆரம்பிச்சிட்டேன் சார், அதுக்கப்புறம் அவங்க என்னை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க சார், அந்த மாதிரி பண்ணிட்டேன் சார். ஆனால் இப்போ நான் தைரியமாக வெக்கமே பட மாட்டேன் சார், எது தெரிலனாலும் இங்கிலீஷில் தான் பேசுவேன் சார் அப்படின்ற மாதிரி ஆகிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் கேட்டாங்களாம், என்னடா இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா, எனக்கு கற்றுதான்ட்டு அப்படின்ட்டு. அந்த அளவு மாறிட்டான். அதான் சொன்னான், சார் நான் காசு கட்டிருந்தெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு,
முதலே நான் வந்திருக்கலாம், இல்லைடா முதலே உன் மைண்ட் செட் இருக்கணும், இப்போ தான் மைண்ட் செட்டே வந்திருக்குது, நான் இது முன்னாடியே சொன்னேன், நீ பண்ணியிருந்தா இன்னொருத்த நீ இங்கிலீஷ் இன்னும் நல்லா பேசியிருக்கலாம், பிரச்சனை இல்லை, இதையும் கண்டினியூ பண்ணு, ஃபியூ இயர்ஸில் நீ நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிவிட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து தான் பேசுகிறாங்களாம். இப்படி தான். ஸோ அதனால் ஃபேஸ் சேலஞ்சஸ் சிலதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒதுங்கி போனால் லைஃப் லாங் கற்றுக்க முடியாது. இன்னொரு ரீசன் சேலஞ்சஸ் ஏன் ஃபேஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு போய் பார்த்தா அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சார், ட்ரபுளாக இருக்குது, இல்லைனா அவன் அட்டம்ப்டே பண்ண மாட்டேன்றாங்க, போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க, சேலஞ்சே ஃபேஸ் பண்ண மாட்டேன்றாங்க. கீப் ஆன் போஸ்ட்போனிங் த சேலஞ்சஸ். அப்போ என்ன ஆகும் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா முன்னேறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நாட் நோயிங் த ரியல் வேல்யூஸ் ஆஃப் லைஃப், they avoid to take up challenges. They totally missing everything in life. Life is giving opportunity to lift you high, but you keep avoiding. If you want to live an extraordinary different life, not as an ordinary simple life, you want to live a different life, then you have to take decision boldly and face challenges and win in life. Ramraj Cotton owner founder மிஸ்டர் நாகராஜன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன் பார்த்துங்க. அவர் வந்து சென்னையில் ஒரு மீட்டிங்க்கு, பிஸ்னஸ் மீட்டிங் அவர் கூப்பிட்றாங்க. எல்லா பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கும் ஒரு மீட்டிங் இன்வைட் பண்ணுறாங்க. இன்விடேஷன் அவர் வருது. அதனால் அவர் சென்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு மீட்டிங் வராரு. மீட்டிங் வரும்போது அவரை செக்யூரிட்டி கார்ட்ஸாக என்ட்ரன்ஸில் வரவங்களும் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க மீட்டிங் அவளுக்கு முன்னாடியே. அவர் கேட்குறா, இல்லை இன்விடேஷன் வந்துருக்குது, இது என் இன்விடேஷன் தான், நான் தான் அந்த பர்டிகுலர் பர்சன், நான் உள்ளே போகணும். இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ மீதி பேர்லாம் வரவங்க எல்லாமே அமுச்சுட்டுருக்காங்க. இவரை வண்டி ஹோல்ட் பண்ணி நிற்க வச்சிட்டாங்க. இவர் சொல்கிறார், இல்லை அந்த மீட்டிங் எண்டு தான் எனக்கு தான் வந்துச்சு இன்விடேஷன், நான் தான் அந்த பர்டிகுலர் பர்சன், தவிர பேர் ஐடி கார்டெலாம் காமிக்கிறாரு. அப்போ ஒத்துக்கல. அப்புறம் மேனேஜர் வர்றாரு. மேனேஜர் வந்து பார்த்துட்டு, இல்லை சார் நீங்கள் மீட்டிங் அலோடு இல்லை. என்ன இல்லை, நீங்கள் வேஷ்டியில் வந்துருக்குறீங்க, நீங்கள் பேண்ட் ஷர்ட்டோ இல்லை கோட் ஷூட்டோ பிளேசரோ போட்டுன்னு வந்தீங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ணுவோம். அவர் சொன்னார், இல்லை சார் எங்கள் ஊர்லலாம் இதுதான் பாரம்பரியம், நாங்கள் இதுதான் காஸ்ட்லி, நாங்கள் இதுதான் வேர் பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிலாம், சாரி சார் அப்படின்ட்டு அவன் அனுப்பிச்சிட்டாங்க. அவர் லாபியில் போய் உட்காந்துக்கிறாரு. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு, என்னடா ஒரு வேஷ்டி கட்டினா தான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்களே சென்னையில் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் எவ்வளோ பேர் ஆள் அப்படின்ட்டு அப்போவே ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல ப்ராஃபிட்லாம் சம்பாதிச்சுக்கிறாரு. பட் ஆனால் நம்மளை நிற்க வச்சுட்டாங்களே, வெளியில் அசிங்கப்படுத்திட்டாங்களேன்ற மாதிரி அங்கே உட்காந்து யோசிக்கிறார். அப்போ ஒரு அந்த இடத்துல ஒரு சேலஞ்சு முடிவு பண்ணுறார் மனசில். இந்த வேஷ்டியை எல்லா இடத்துலையும் எல்லா மீட்டிங்லேயும் அலோவ் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். இந்த காஸ்டியூமை தான் நீங்கள் வாழான்னு சொன்னீங்க, இதையே நான் எல்லா மீட்டிங்ஸ்க்கும் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன், எல்லா மீட்டிங்ஸ்க்கும் அலோவ் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன்ட்டு மைண்டில் முடிவு பண்ணிட்டு ரிசல்ட்டோடு ஊருக்கு போயிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு. நீங்கள் டிவியில் முன்ன பார்த்துருப்பீங்க, ஜெயராம் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஆடில் வருவார், ராம்ராஜ் காட்டன் ஆடில். அப்போ ஒரு யானை வந்து அவர் ஆசீர்வதிக்கிற மாதிரி தலையில் கை வைக்கிற மாதிரி ஒரு சீன் அதில் பார்த்துருப்பீங்க. அது ஜஸ்ட் ஆர்டினரியாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரியல் வேல்யூ என்னென்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி சீன் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஒரு யானை வந்து ஒருத்தர் தலை மேலே கை வச்சு ஆசீர்வதிக்கிற மாதிரி எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. என்ன ரீசன் பார்த்தா, யானைக்கு வெள்ளை கலர் பிடிக்காது, ஒயிட் கலர் பிடிக்காது. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படின்னா ஒயிட் கலர், பிகாஸ் ராமராஜ் காட்டன் பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அந்த பர்சன்ஸ் ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு சீன் யாருமே ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு வந்து தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. என்ன ரீசன்னா, யானைக்கு வெள்ளை பிடிக்காதனால தான் நிறைய பேர் மதம் பிடிச்சி மெரிச்சிட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் பண்ணியிருக்குது. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ராம்ராஜ் காட்டன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரும், அந்த யானைக்கும் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பிடிக்கும் அப்படின்ற ப்ளஸ் பண்ணுற மாதிரி இல்லை கான்செப்ட் தான். அந்த ஆடை பார்த்து அதுக்கப்புறம் வந்த பாராட்டுகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாராட்டுகள். ஃபெமிலியர் ஆகிடுச்சு இந்த ஆடு. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை யார் எடுத்தான்ற அவருக்கும் ஃபெமிலியர், இந்த மாதிரி ஓனருக்கும் ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு சீக்வன்ஸாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக அந்த காஸ்டியூம்ஸை இம்ப்ரூவ் பண்ணி 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 அவர் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்ற வேஷ்டிலாம் பண்ணிவிட்டு இப்போது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்கூல், காலேஜஸ், கார்ப்பரேட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ், இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா
சில தமிழ் ஃபெஸ்டிவல்ஸுக்கு வேஷ்டி சட்டை அலௌடு. எவ்வளோ பெரிய விஷயம், ஒரே ஒரு இன்சல்ட். வேஷ்டியில் அலோவ் பண்ணலன்ற மீட்டிங்கில் அந்த பண்ண இன்சல்ட்டால் ஒரு என்டையர் வேர்ல்ட் லெவலில் ஒரு சிச்சுவேஷனை மாற்றிக்கிறான்னா எவ்வளோ சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும். வாட் எவர் மைட் பி த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஈச் டே ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் மே பி டிஃப்ரெண்ட். ஈச் ஸ்டேஜ் problems and challenges may be differed. Each age problems and challenges may be differed. Each situation problems and challenges may be differed. Whatever might be, face it. Candle will not give light to the whole forest. That candle will help you to move one step forward. So don't expect everything to get it happen easily. You have to face tough problems, challenges, and you have to enjoy and do that with the mindset you have to achieve. Another example சொல்கிறேன். ஒரு பாப்பா அது முட்டி போடுது, நெக்ஸ்ட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. நடக்கும்போது எப்படி பார்ப்பாங்களாம், சின்ன பார்ப்பாங்களாம் நடக்குன்றது தெரியும். ஏன்ச்சி நிற்கும், கீழே விழுந்துடும், அடிப்படும், திரும்பி ஏன்ச்சிக்கும், அழுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ நம்ம பாப்பா நான் அடிப்படுது, ஏன்ச்சி நடக்கும்போது கீழே வந்து அடிப்படுது, அதனால் நம்ம பாப்பாவை கீழே விடக்கூடாது, தூக்கியே வச்சுக்கலாம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கீழே விட்டால் பாப்பா நடக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணால் கரெக்டாக தப்பாது? தப்பு. ஏன்னா வேறு வழியே இல்லை லைஃப்பில். நோ அதர் வே. பாப்பா முட்டி போட்டு நடந்து கீழே விழுந்து எழுந்திரிச்சு திரும்பி நடந்து அடிபட்டு இதெல்லாம் பண்ணி தான் லைஃப்பில் நடக்க முடியும். நம்மளும் அப்படி தான் ஆகிருக்கோம் எல்லாருமே. இதுதான் லைஃப் ப்ராசஸ். அப்போ அந்த அம்மா வந்து இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சா அது ஃபூலிஷ். அப்போ வாட் இஸ் தட் ரியல் கான்செப்ட் என்னன்னா, வி ஹவ் டு ஃபேஸ் வாட் வி ஹவ் டு ஃபேஸ். நம்ம என்ன ஃபேஸ் பண்ணணுமோ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில நேரத்தில், பல நேரத்தில். இல்லை அந்த அம்மா நான் பாப்பா தூக்கி வச்சுக்கின்னு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கீழே விட்டால் நடக்காமா? நடக்காது. மேபி அது ஹேண்டிகேப்டாக ஃபிசிக்கலி சேலஞ்சாக கூட மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம அந்த ப்ராசஸ்ஸை அண்டர்கோ பண்ண விடலை பாப்பாவுக்கு. ஸோ சில விஷயம் நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும், அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும் லைஃப்பில். அப்போ தான் அதுக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்கும். If you are not at all making any mistakes and no failures in life, that means you are not attempted anything in life. If you never fail in your life, it simply means you have not been trying anything. You have been playing very safe. லைஃப்பில் ஒரே ஒருத்தர் தான் ஃபெயிலே ஆகலை இனி இருக்கும். யார் தெரியுமா? ஜீசஸ். பிகாஸ் ஜீசஸ் never fails. Many people do mistakes and they give up. But a man who had never do any mistakes is the man who never done or tries anything. Even if you make mistakes or failure, never give up. You have to face what you have to face. So to achieve in life, we have to face challenges. Don't avoid to face challenges. Face challenges without fear. Wrong action will lead to somewhere, but no action leads to nowhere. How many times you are falling down is not a matter. How many times you are falling down and raising up and processing, that's challenges. That's winning spirit. Defeat is not when you fall down. When you refuse to rise or get up, that is called defeat. Struggling make you stronger. Stop thinking why it can't be done. Start thinking how it can be done. Don't treat it as an end, treat it as a bend. Winners never wins, winners never quits. See you in another inspirational psychological motivation speech. Until then, take care, bye.